ஹலோ கைஸ். இப்போ என்னன்னா யூனிட் 2 ஃபார்ம் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன்ல சாப்டர் 5 ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி அண்ட் பார்ட்னர்ஷிப் அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். அதோட மீனிங், அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ், அதோட டெஃபனிஷன்ஸ், அதோட டிசொல்யூஷன்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப்ஸ் அதெல்லாம் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலினா என்ன? ஃபர்ஸ்ட் family agree to live and work together, invest their resources and labor jointly and share profit or losses together. Then this family is known as composite or composite family or HUF, Hindu undivided family. No, so Hindu undivided family or family வாழ்ந்து live and work ஒரு 4-5 பேர், ஒரு 4 இல்ல 8 பேர் ஒரு ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலியா இருக்காங்க. ஒர்க் பண்றாங்க, லிவ் அண்ட் அது கூட இருந்து வேலையை பார்க்குறாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க, முதலீடு பண்றாங்க. தேர் ரிசோர்சஸ், அவங்களோட ரிசோர்சஸ் இல்லைன்னா லேபர் ஜாயிண்ட்லி அதுலேருந்து இன்வெஸ்ட் பண்ணி இல்லைன்னா ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷனை ரன் பண்ணி அதில் வர ப்ராஃபிட் ஆர் லாஸஸை டுகெதரா அவங்களா எடுத்துப்பாங்க ஒரு ஃபேமிலியா. தென் த ஃபேமிலி அவங்கள தான் நம்ம ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி, காம்போசிட் ஃபேமிலின்னு. ஓகேவா? இப்போ ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். சி ராய் எஸ்கோ இருக்காரு. a character a chartered account firm. there are two schools இருக்கு. இப்போ ஹிந்து லால பொறுத்தவரை இது ராயஸ்கோ அப்படின்னு ஒரு ஃபேமிலி, அந்த அந்த பர்டிகுலரா அதுல ஹெட் கர்த்தா இருக்கவங்க தான் ஹெட்டா இருப்பாங்க, அவங்களோட அக்கௌண்ட் ஃபார்ம். ஓகேவா? So there are two school, Dayabanga, which is prevalent in Bengal and Assam, and other is Nitya Shastra, prevalence in the rest of the country. இப்போ Dayabanga which is prevalent in Bengal and Assam, and others Mithya Shastra relevant in the rest of the மீதி இருக்க countries ல மித்த சாஸ்திரா இருக்கும். இப்போ தயபங்கால் இருக்கிறது வந்து அசாம்லயும் பெங்கால்லயும் மட்டும் தான் அந்த ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி இருக்கும். ஸோ அக்கார்டிங் டு த மித்த சாஸ்திரா லா, there is a son rights by birth in the property of joint family. இப்போ son rights by birth, இப்போ it means when a son is born in the family, he requires an interest properly jointly held by the family. ஸோ இப்போ மித்த சாஸ்திரால இருக்க ஃபேமிலியில ரெஸ்ட் ஆஃப் த கண்ட்ரி பெங்கால் அசாம் தவிர இருக்கிற குழந்தை பிறந்த சன்னுக்கு பிறந்தவங்க இதுக்கு அவங்களுக்கு வந்து இருக்கிற அந்த ஃபேமிலியில இன்ட்ரெஸ்ட், அந்த அந்த நிறுவனம் ஏதாவது நடத்திருக்கு, அவங்களுக்குன்னு இன்ட்ரெஸ்ட், அந்த ப்ராப்பர்ட்டி ஜாயிண்ட்லி இருக்கு, ப்ராப்பர்ட்டி இருக்கு, அவங்க இது வந்திருக்காங்க, அதனால ப்ராப்பர்ட்டி அவங்களுக்கும் இருக்கு அந்த இன்ட்ரெஸ்ட். ஸோ டுடே ஹிந்து சக்சீஷன் ஆக்ட் 2005 படி இஸ் applicable to all male and female members of Hindu undivided family. இப்போ ஹிந்து சக்சீஷன் இப்போ மேல் அண்ட் ஃபீமேலுக்கும் மெம்பர்ஸ் ஆஃப் ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி, அந்த கம்பெனி நிறுவனம் அந்த இது ஃபேமிலியா ஒரு ஏதோ நடத்துறாங்கன்னா அந்த 2 பேருக்குமே பார்ட்னர்ஸ் இருக்கு அப்படின்றாங்க. ஸோ இப்போ குழந்தை பிறந்தவங்களுக்கும் அவங்க அவங்க குழந்தை அந்த சன்னுக்கும் ஒரு ப்ராப்பர்ட்டி அதுல இருக்கு ஃபேமிலியில. ஓகேவா? இந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஓகே. ஸோ மீனிங் ஆஃப் ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலினா என்னன்னு தெரியும். ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ், ஃபீச்சர்ஸ், கவர்ன்டு பை ஹிந்து லா. அது ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலியே கவர்ன்டு பை ஹிந்து லா. ஓகேவா? ஹிந்து லா படி தான் அது இருக்கும். The business of joint service control and manage under the Hindu law. Management. All the affairs
of the joint Hindu family are controlled and managed by one person. அதுனா கர்த்தா. யார் மேனேஜ் பண்ணுவாங்கன்னா ஹெட் ஆஃப் த ஃபேமிலி யாரு? கர்த்தா. அது யாரா இருப்பாங்க? மேல் மெம்பரா தான் இருப்பாங்க. சீனியர் மோஸ்ட் மேல் மெம்பர் ஆஃப் த ஃபேமிலி. The member of the family have full faith and confidence in கர்த்தா. கர்த்தான்றது ஹெட்ன்றது தலைவன் ஆஃப் த ஃபேமிலி. ஒன்லி கர்த்தா இஸ் என்டைட்டில் டு டீல் அவுட் சைடர். கர்த்தாய்க்கு மட்டும் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, அவுட் சைடருக்கு. மற்றவங்களுக்கெல்லாம் பட் அதர்ஸ் மெம்பர்ஸ் கேன் டீல் வித் அவுட் சைடர் ஒன்லி வித் பெர்மிஷன் ஆஃப் கர்த்தா. கர்த்தா பெர்மிஷன் கொடுத்தா மட்டும் தான் மீதி இருக்க சன், அவங்களோட ஒய்ஃப், அவங்களோட டாட்டர்லாம் பெர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான், கர்த்தா பெர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் அதை டீலை பண்ண முடியும். So membership by birth. The member of the family can be required only by birth. The member of the family can require only by a birth. As a child is born, ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா அந்த மெம்பர்ஷிப், அந்த பார்ட்னர்ஷிப் அந்த ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலியில இருக்கும். ஸோ அதுக்குன்னு தனி அக்ரிமெண்ட் அதெல்லாம் தேவையில்லை. ஒரு மெம்பர்ஷிப் பை பர்த். ஸோ லயபிலிட்டி எக்ஸப்ட் கர்த்தா தவிர மீதி இருக்க லயபிலிட்டிலாம் ஷேர்ஸஸ் இருக்கு. அதர் மெம்பர்ஸ் இஸ் லிமிட்டட் டு தி ஷேர்ஸ். அதுக்கு லிமிட்டட் ஷேர்ஸ் மட்டும் தான். கர்த்தாய்க்கு மட்டும் தான் ஓவரால் ஷேர்ஸ். மீதி இருக்கவங்க லிமிட்டட் ஷேர்ஸ் மட்டும் தான். அமௌண்ட் ஆஃப் டெப்ட் கேன் பி ரிகவர்ட் ஃப்ரம் ஹிஸ் பர்சனல் ப்ராப்பர்ட்டி. ஸோ மைனர் ஆல்சோ கோ பார்ட்னர். 18 வயசுக்கு கீழே இருக்கவங்களும் கோ பேரசன். ஓகேவா? ஸோ dissolution, the joint Hindu undivided family can be dissolved only at the will of all the member of the family. ஒரு நபரால மட்டும் அந்த ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலின்னு ஒரு நிறுவனத்தை டிசொல்யூஷன் பண்ண முடியாது, வேணாம் அப்படின்னு சொல்லி கழிச்சிட்டு போக முடியாது. எல்லாரும் சேர்ந்து இது வேணாம், இது இந்த ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலியை பிரிக்கலாம், இல்லைன்னா இந்த நிறுவனம் இந்த இதுவே வேணாம் அப்படின்னு டிசொல்யூஷன் பண்ணிடலாம். டிசால்வ் எல்லாரும் சேர்ந்து பண்ணா மட்டும் தான் பண்ண முடியும், தனிநபரால பண்ண முடியாது. ஸோ இப்போ மீனிங் ஆஃப் பார்ட்னர்ஷிப். பார்ட்னர்ஷிப்னா என்ன? த பர்சன் ஹூ என்டர் இன்டு பார்ட்னர்ஷிப் ஆர் இண்டிவிஜுவல் கால் பார்ட்னர். ஒரு பார்ட்னர்ன்றது இண்டிவிஜுவல் என்டர் இன்டு த பார்ட்னர்ஷிப் ஆர் கால் பார்ட்னர்ஷிப். அப்போ அது ஃபேமா கலெக்ட் ஆகும்போது, எல்லாரும் கலெக்டிவா ஆகும்போது, இப்போ பார்ட்னர்னா ஒரு இண்டிவிஜுவல், அது 1 2 3 4 5 அது அந்த 6 ஃபேம், அது பேர் 6 பேர் கலெக்ட் ஆகும்போது தான் அது ஃபேமா அந்த நிறுவனம் இதாகும். அதான் சொல்றாங்க. அக்கார்டிங் டு தி செக்ஷன் 4 ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932 படி, பார்ட்னர்ஷிப் இஸ் a relationship between person who have agreed to share the profit of business carried on by all and any of them acting for all. இது டெஃபினிஷன்ஸ் இது பண்ணிக்கங்க. ஓகேவா? So partnership deeds and its content. Though a partnership agreement need not necessarily be in writing, it is important to have written agreement. Written agreement தான் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் பண்ணும். in order to avoid misunderstanding ஆகிறதுக்காக written agreementல தான் ஒரு பார்ட்னர்ஷிப் எழுதணும். அது இல்லைன்னா மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். It is desirable to have a written agreement. A carefully drafted partnership deed helps in ironing out differences which may develop among partners and ensure smooth running of the partnership firm. It should be properly stamped and registered. And the partnership deed வந்து ப்ராப்பரான ஸ்டாம்ப் படி இதை பாருங்க. இந்த பிக்சர் ரிஜிஸ்டர் ஆயிருக்கணும் அப்படின்றாங்க. இந்த பிக்சர் பாருங்க, ப்ராப்பரான ஸ்டாம்பும் அதோட ரிஜிஸ்ட்ரேஷன் டீட் ஆஃப் பார்ட்னர்ஷிப்ஸும் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி, நார்ம்ஸ் படி, லீகல் படி இருக்கணும். ஓகேவா? ஸோ இதான் பார்ட்னர்ஷிப் டீட்ஸ் அண்ட் இட்ஸ் கண்டென்ட் பார்ப்போமா? கண்டென்ட் பொறுத்தவரை நேம் ஆஃப் த பார்ட்னர்ஷிப் டீட்ஸ்ல ஃபர்ஸ்ட் நேம் ஆஃப் த ஃபர்ம், அந்த ஃபர்ம் பேர் என்ன,
நேச்சர் ஆஃப் த ப்ரொபோஸ்டு பிசினஸ், அந்த பிசினஸோட பேர் என்ன பிசினஸ் பண்ண போறோம், அதுக்கான டியூரேஷன் 2 months-ஆ 3 months-ஆ, அதுக்கான டியூரேஷன், கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட், முதலீடு எவ்வளவு போட போறோம், 1 lakh-ஆ 2 lakh-ஆ 3 lakh-ஆ இல்ல மோர் தென் அபோவா. withdrawal from the firm, ஏன்னு ஒரு பார்ட்னர், இப்ப பின்னு ஒரு பார்ட்னர், மொத்தமா சேர்த்து 100 rupees போடுறாங்க. 100 rupees போறாங்கன்னா இப்போ ஏக்கு 50%, ஏக்கு ஆஃப் 50யும், ஏக்கு 50யும், ஏக்கு 50யும் பிக்கு 50யும்னா அப்போ ஏயோட ஷேரு அவங்க நினைச்சா அந்த 50 rupeesல இருந்து வித்ட்ரால் பண்ணலாம், பியோட ஷேரு அவங்க 50 rupeesல இருந்து அவங்க வித்ட்ரால் பண்ணலாம். அதுதான் அப்போ அவங்க ப்ராஃபிட் அண்ட் ஷேர் லாசஸ் எப்படி வரும்னா இவங்களுக்கு 50 இவங்களுக்கு 50 லாஸ் ஆகும்னா இவங்களுக்கு லாஸ் இவங்களுக்கு லாஸ். அதை வந்து அக்கௌண்ட் கீப்பிங் பண்ணணும், அதை வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். இவங்களுக்கு இவ்வளவு சேலரி, இவங்களுக்கு இவ்வளவு கிடைச்சிருக்கு. ரிட்டையர்மெண்ட் இவ்வளவு டென்யூர் பீரியட் முடிச்சுன்னா இல்ல ரொம்ப இதாயிடுச்சுன்னா ரிட்டையர்மெண்ட் பண்ணணும். குட்வில் வேல்யூவேஷன்ஸ் பண்ணணும். அப்ப டிசொல்யூஷன் ப்ரொசீஜர்னா இப்போ ரெண்டு ஃபார்மும் கலைஞ்சிருச்சு அப்பனா டிசொல்யூஷன் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். டிசொல்யூஷன் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ரெண்டு ஃபார்மும் கலைஞ்சிருச்சு, டிசொல்யூஷன் ப்ரொசீஜரை ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு அதுக்குன்னு ஒரு அக்ரிமெண்ட் போடுவாங்க. அதோட க்ளோஸ் ஆயிடும் அந்த பார்ட்னர்ஷிப். ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் த பார்ட்னர்ஷிப். ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணலாம் பார்ட்னர்ஷிப்? The Indian Company Act body does not make the registration of company compulsory தேவையில்ல registration, but it is a misunderstanding ஆகக்கூடாதுன்னு ஒரு registration பண்றதுதான். Registration is an option, but the disability of non-registration virtually make it is compulsory. So procedure of registration, a statement should be name of the firm, principal of the procedure of registration, the principal place of the business, name of other business where the business carried on business, name of the other places where the firm carried on the business, எங்கெங்க இது, name and address, date, duration. So இதெல்லாம் இருக்கணும். அப்போ the statement signed by the partnership should be register of the firm with the necessary registration fees இருக்கும். So அந்த any changes in the above particular must be communicated to the registrar. Any changes அதுல registration பண்றதுல அது வந்து 40 days of search alteration உள்ள பண்ணிடணும். ரிஜிஸ்டரர் யார் ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்களோ அவங்க 40 daysக்குள்ள search alternation changes பண்ணிடணும் அப்படின்னு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் படி இருக்கு. ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கட்டணும். 40 daysக்குள்ள ரிஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னா பண்ணிடலாம். So dissolutions of partnership, அது ஒரு 5 marks வரும், இது ஒரு 5 mark. Dissolution of partners. So dissolution of partners is different from the dissolution of partnership firm. It is due to the fact that when the relationship present between all partners come to an end, it is known as dissolution partners. இப்போ A இருக்காரு, இப்போ B இருக்காரு, ரொம்ப நாள் ஒரு நாளைக்கு டிசொல்யூஷன் பண்ணணும், வேணாம் இந்த கம்பெனி வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிடலாம், ப்ராஃபிட்டும் வர மாட்டேங்குது லாஸும் வர மாட்டேங்குது, ஸோ வேற ஏதாவது கம்பெனி வேணா டிசொல்யூஷன் பண்ணிடுவாங்க. ஸோ இட் இஸ் நோன் அஸ் டிசொல்யூஷன். when any one of the partners come incapacity, then the partnership come to an end, but the firm may continue to operate. இப்போ A, B, C, இப்போ ABC, இப்போ ABC வந்து பார்ட்னர்ஸா இருக்காங்க, சி வந்து ஒழுங்கா வேலை பார்க்க மாட்டேங்கிறாரு, ஆனா டிசொல்யூஷன் பண்ணிடலாம் அப்படின்னு ஏ பியும் நினைக்கிறாங்க. டிசொல்யூஷன் பண்ணிடலாம் அப்படின்னு
இன்கெபாசிட்டேட்டட் அப்படினால அவங்களே டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு இவங்க ரெண்டு பேர் மட்டும் பார்ட்னர்ஷிப் வச்சுக்கிறாங்க. ஸோ இது ஒரு விதமான ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லலாம். இஃப் நியூ பார்ட்னர்ஸ் அரேஞ்ச் அமாங் த அதர் பார்ட்னர்ஸ். ஸோ dissolution of partnership can take the following forms. இந்த மாதிரி following form இருக்கலாம். ஒரு partner can take the following forms. Okay, changes in the existing profit sharing. மொத dissolution பண்ணலாம். Profit changes existing பண்ணும்போது dissolution பண்ணலாம். Admission of the partner. புது பார்ட்னர் அட்மிஷன் பண்ணலாம். ரிட்டையர்மெண்ட் ஆர் டெத் ஆஃப் த பார்ட்னர். ரிட்டையர்ட் ஆகுறாரு, டெத் ஆகுறாருன்னா dissolutions நடக்கும். Insolvency can take place the following form. Insolvency of partners. ஏதாவது ஒரு இது insolvency இல்லாம insolvency பண்ணலாம். எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னா பண்ணலாம். Complete of the special venture. Completions of the special ventures பண்ணலாம். Dissolution by agreement. 1 year tenure. 1 year தான் டென்யூர்னா 1 year tenure dissolution பண்ணிக்கலாம். 1 year tenure அப்படின்னு சொல்லி dissolution பண்ணிக்கலாம். dissolution of by agreement படி பண்ணிக்கலாம். completions of the specified venture. இந்த குறிப்பிட்ட நேரத்துல discontinue பண்ணிக்கலாம்னு சொல்லிக்கலாம். expiry பண்ணிக்கலாம். insolvency பண்ணிக்கலாம். retirement or partners death of the partner dissolution ஆயிடும். admission of the partner ஆகும்போது dissolution ஆகும். changes in the existing profit sharing ratio. ஸோ இதெல்லாம் தான் dissolutions of partnership. ஓகேவா? ஸோ இது 5 மார்க்ஸ்ல கேட்கலாம், 2 மார்க்ல கேட்கலாம். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.